ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் மீன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் மீன ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருப்பதும், 3ஆம் இடத்தில் குரு இருப்பதும், 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும், 7ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று இருப்பதும், அவரை குரு பார்வை செய்வதும், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வெகு விரைவில் திருமணத்துக்குண்டான அடித்தள மாதமாக இந்த மாதம் அமையும். மெயினாக திருமணத்தை பற்றி பேசிகிட்டே வரேன்னா, அந்த திருமணத்தை முடியாத நிறையா பேர் அது அப்படி தான் இருக்கிறாங்க. தம்பதிகள் புறாமே நிறையா பேர் பார்த்திங்கன்னா கல்யாண வயதில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தம்பதிகள் புறாமே அவங்க குழந்தைகளுக்கு எப்போ திருமணம் முடியுங்கிற ஏங்கி கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஏங்குறவர்களுக்கு தான் அந்த வீடியோவை அடிக்கொருக்கா திருமணத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மீனராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தை 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்படி பார்வைகள் ஏற்படும் போது திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் முடியாதவர்கள் கூட இந்த 3இல் இருப்பவருக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பார். அதற்குண்டான மாதமாக சொந்த பந்த உறவு மூலியமோ அது நல்ல ஜாதகங்கள் வரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமையும். 3இல் குறி இருப்பதும் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் கல்யாணம் முடிந்த தம்பதிகளுக்கு கணவன் மனைவிகள் நல்ல ஒற்றுமையும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். முடிந்த தம்பதிகள் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் அதற்குண்டான அடித்தள மாதமாக அமையும். ஏற்கனவே வயதானவர்களுக்கு புறாமே ஜென்மத்தில் ராகு இருப்பதும் 12இல் விரயச்சனி இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு 30 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளே இருப்பவர்கள் இள தம்பதிகளுக்கு காசு பணத்தை இடம்பொருள் போடுவதும், வீடு கட்டுவதும், வீடு வாங்குவதும், கட்டிய வீடு வாங்குவதும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். வேறு விரை செலவுகள் ஏற்படாத வகையில் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். இது கல்யாண விரயமும் ஒரு சுப விரயம். பிள்ளைகள் கல்யாணம் எடுத்தீங்கன்னா அது ஒரு சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த மாதிரி அடித்தள மாதமாக இந்த மாதம் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பாக மாறும். புதிய முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றியை கிடைக்கக்கூடிய யோகமாக அமையப்போகிறது. புரட்டாசி மாதம் மீனராசி நேயர்களுக்கு புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். இதை விட நல்ல சிறப்பான இடமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகள் ஏற்படக்கூடியதும் மாற்றங்களை உண்டாக்கும். கணவன் மனைவி நல்ல அந்யோன்யம் ஏற்படும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குருபவன் பார்ப்பது தந்தை வழியில் நல்ல மாற்றங்களையும் இல்லை தந்தையால் நன்மைகளையும் மாற்றங்களையும் உண்டாக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பது மூத்த சகோதர வழிகள் நல்ல நன்மைகளையும் சுயதொழில் புரிவதற்கு நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 12இல் இருக்கும் சனி பகவான் சற்று உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்தும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரருக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். இந்த மாதத்தில் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு 7இல் புதன் இருப்பதும் குரு பார்வை செய்வதும் வெகு சிறப்பாக இருக்கும். இந்த மீன ராசினியர்களுக்கு விரயச்சனி நடப்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் சர்பேஸ்வரர் வழிபாடு பண்ணுவதும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி.